வணக்கம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முகத்தை வந்து ரொம்ப இளமையாக வச்சுக்கணுமா, அதே டைமில் உடனடியாக பொலிவு வேணுமா, பார்லர்லாம் போக தேவையே கிடையாது. நம்ம வீட்டில் டெய்லி காஃபி குடிப்போம்ல, சன்ரைஸ் ப்ரூ, இதில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும். ஒரு ஸ்பூன் அதை எடுத்தாலே போதும். நம்ம வந்து ஒரு சூப்பரான க்ரீம் ரெடி பண்ணி அப்ளை பண்ணிட்டோன்னா போதும். முகத்தில் ரொம்ப பிரைட்டாக இருக்கும். மற்ற கெமிக்கல் கலந்த க்ரீம் மாதிரி இது வந்து முகத்துக்கு எந்த கெடுதலையும் தீங்கையும் விளைவிக்காது. முகத்துக்கு ரொம்பவே நல்லது. இதை நாம் யூஸ் பண்ணும்போது முகம் நல்ல பிரைட்டாக இருக்கும். பருவு, கரும்புள்ளி, தழும்பு, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இது எல்லாமே உடனே சரியாயிரும். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துடலாம். நான் வந்து இன்னைக்கு பதஞ்சலி ஆலோவேரா ஜெல் எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. இது அதாவது நீங்கள் வந்து இந்த மாதிரி பதஞ்சலியோ இல்லை வேறு இந்த மாதிரி ஜெல்லு கடையில் உள்ளது வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா 1 வாரம் 10 நாள் வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அதே நாம் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா யூஸ் பண்ணோன்னா அது வந்துட்டு நீங்கள் வந்து 2 நாளில் காலி பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சாகணும். இப்போ இதுக்கு வந்து நாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியமே கிடையாது. இது கூட ஒரு பிஞ்ச் கஸ்தூரி மஞ்சள் அவசியம் சேர்த்துக்கோங்க. கஸ்தூரி மஞ்சள் சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. முகத்தை வந்து ரொம்ப பொலிவாக வச்சுக்கும் கஸ்தூரி மஞ்சள். இது ரெண்டையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. தண்ணி எதுவும் சேர்க்க தேவையே கிடையாது. அடுத்து இது கூட நீங்கள் வந்து அது என்ன சொல்கிறது, சன்ரைஸாக இருந்தாலும் பரவாயில்ல, ப்ரூவாக இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ஏதாவது ஒன்று 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா 1 ஸ்பூன் கூட போடலாம். நான் 1/2 ஸ்பூன் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். வேறு இந்த ஃபில்டர் காஃபி இதெல்லாம் செட் ஆகாது. சன்ரைஸ், ப்ரூ இது மாதிரி இருந்தால் ஓகே. 1/2 ஸ்பூன் எடுத்து இப்போ இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணால் சூப்பராக திக்காக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான காஃபி க்ரீம் தயாராகிடுச்சு. நீங்கள் இப்போ வந்து ஃபங்க்ஷன் எதுக்கு போகிறீங்கன்னா போகிறதுக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இதை நீங்கள் அப்படியே உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் அப்படியே காய விடுறங்க. 2 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா வட்ட வடிவத்தில் மசாஜ் பண்ணிங்கன்னா போதும், ஒரு 5 நிமிஷம். அதுக்கப்புறம் குளிர்ந்த நீரால் கழுவிடுங்க. முகம் நல்ல பிரைட்டாக இருக்கும். இந்த நிறைய பேருக்கு பருவு மாதிரி பொறியாக இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே உடனே அமுங்கிரும். ரொம்ப நல்லா இருக்கும். இது மற்ற கெமிக்கல் க்ரீம் மாதிரி கேடெல்லாம் விளைவிக்காது. முகத்துக்கு நல்ல பிரைட்னஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து பார்லர் போயிட்டு வந்து எஃபெக்ட் கிடைக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி கழுத்தில் வந்து நிறைய கருப்பு அது மாதிரியெல்லாம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த கழுத்தில் இருக்க அந்த கருமையெல்லாம் அப்படியே மறைஞ்சிரும். நீங்கள் இயற்கையான கற்றாழை ஜெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 நாளில் யூஸ் பண்ணிடுங்க. வெளியில் ஏன்னா ரொம்ப நாள் வைக்க முடியாது. வேணா ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து கடையில் வாங்குகிற அந்த ஆலோவேரா ஜெல்லாக இருந்துச்சுன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. தாராளமாக வெளியில் வச்சே யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின்னுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. ஹாஸ்டலில் உள்ளவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் இந்த மாதிரி எடுத்துகிட்டு கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா போதும். முகம் நல்லா பிரைட்டாக இருக்கும். காஃபியை வந்து வெறும் குடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சரும பராமரிப்பிற்காகவும் நாம் பயன்படுத்திக்க முடியும். இது வந்து காஃபி பவுடர் இயற்கையாகவே நம்ம சருமத்துக்கு நல்ல பளபளப்பாக தருது. இது கூட நம்ம ஆலோவேரா மஞ்சள்லாம் சேர்த்துருக்கிறதுனால முகம் வந்து நல்ல புது பொலிவாக தெரியும். தளர்ந்த சருமம் இறுகி வந்து புது தோற்றம் பெறும். உண்மையிலே முகம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். இறந்த செல்கள்லாம் நீங்கி முகம் புத்துணர்வோடு இருக்கும். இந்த காஃபி க்ரீமை பயன்படுத்துறதுனால சரும துளைகளில் இருக்க அந்த அழுக்குகள்லாம் வெளியேறி சருமம் வந்து நல்ல பிரைட்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த துளைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகி முகம் வந்து நல்ல அழகாக இருக்கும். இறந்த செல்கள்லாம் வெளியேறிடும். வறட்சியான தோல் நீங்கி முகம் மென்மையாக இருக்கும். அழகாக அள்ளி கொடுக்கறதுல இந்த காஃபி பவுடர் முக்கிய பங்கு வகிக்குது. இது வந்து மற்ற கெமிக்கல் மாதிரி கேடு விளைவிக்காது. அதனால நம்ம சருமத்துக்கு ரொம்பவே நல்லது. வறட்சியான தோலை போக்கி சருமத்தை மிருதுவாக்கி அதே டைமில் நம்ம முகத்தை ரொம்பவே இளமையாக வச்சுக்குது. இது இறந்த செல்களை எல்லாம் நீக்குது. முகம் வந்து இன்ஸ்டண்ட்டாக பொலிவு பெறும். அதாவது உடனடியாக நம்ம முகம் வெள்ளையாக இருக்கணும், இப்போ டக்குன்னு எங்கேயாவது போகணும், முகம் நல்ல பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா உடனே இதை நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டூர் போகிறப்பையும் இதை தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். இது நல்ல பலன் தரும்.
இது எந்த பயமும் கிடையாது, பாதிப்பும் கிடையாது. உங்களுக்கு இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட்டில் கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக நான் பதில் சொல்கிறேன். தேங்க்யூ.